குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாத்தாத் பரபிரம்மா தசம் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த காலம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, ரிஷப ராசிக்கு நம்ம புரட்டாசி மாச பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசோட கிரக அடைவில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தில் புத பகவானும், 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேது பகவானும், சுக்கிர பகவானும், சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 11ல் ராகு பகவான் இருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரக அடை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். பாருங்க, உங்களுக்கு ரிஷப ராசியிலேயே குரு இருக்க போகிறார். அப்போ புரட்டாசி மாசத்துல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. பாருங்க, 8 அஷ்டமாதிபதியும் கூட ஒரு ராசியிலேயே இருக்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அது பாருங்க, 2ஆம் இடம் பாருங்க, 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பாருங்க, உங்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்வு ஒன்று இந்த காலகட்டம் புரட்டாசி மாசம் எதுவும் நடக்க போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அதிகமாக உருவாகும். புரட்டாசி மாசம் முடிஞ்சா அடுத்த மாசம் ஏதாவது சுபங்களும் நல்லா தேதியில வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு ஊர்ஜிதமா நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, ஏன்னா காரணம் 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருக்காரு. அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்கு. அவர் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே ஆகல, 5 வருஷமா பாட்டுக்கிறேன், என்னை விட சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுது, சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, என் கூட படிச்சவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு மட்டும் ஆகலை அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது 100% நடக்க போகுது. பாருங்க, லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது குரு பகவான், அவர் உங்க ராசி மேலேயே பயணிக்கிறார். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம் அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானகாரகனே அப்படிங்கிறது ஒரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமா அமைய போகுது. பாருங்க, ராசியாதிபதியே அப்படின்னா சுக்கிரன் அந்த கேதுபான் கூட இப்படி இருக்கிறார். அப்போ அங்க நீச்ச பங்க ராஜ யோகமா அடைய போற காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா அந்த சூரியன் கூட சேராது. அப்போ கண்ணியில சுக்கிர பகவான் நீச்சம். ஏன்னா 5ஆம் இடத்துலயே உங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சமா இருந்தாலும் கூட நீச்ச பங்கமாக போறாரு. அப்போ அந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தை முழுசா அமையக்கூடிய ராசியை பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியா இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. நம்ம தொழிலை சரிவாக நடத்தியிருக்க முடியாது, நீங்க வித்த பொருளை வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு மெட்டீரியல் தயாரித்திருப்பீங்க, அதை நல்லபடியாக விற்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, விற்கிறக்கான வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை. அதுக்காக நிறைய நீங்க கஷ்டப்பட்டு தான் நீங்க முன்னேறிப்பீங்க. நம்ம தொழில் மூலியமா எந்த லாபமே இல்லை, என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அங்க உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவங்க வக்ரமாகிறார். அப்ப அந்த வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, பரவாயில்ல, திருப்தியான நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது. பாருங்க, அந்த லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அந்த லாபத்தை கம்பல்சரி கம்மி பண்ணியிருப்பாரு. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, விடியா தூக்கம் முழிச்சு பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதிலும் கூட உங்களுக்கு லாபம் குறைவாக தான் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. பாருங்க, இந்த ராசியாதிபதி அப்படிங்கிறது 11ஆம் இடத்துலயே அதிபதியே உங்க ராசி வராரு. பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு 100% இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு வருமானத்தை பிடிக்க ஸ்தானங்க. அந்த அதிபதியே பாருங்க 4 இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது பூமி காரகனே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடே இல்லை, நம்மளுக்கு சொந்த மனையே இல்லை, 40 வருஷமா ஒரு ஊருக்கு வந்து இருந்துட்டேன், அந்த 40 வருஷத்துல எனக்கு எந்த வீடுமே அமையல, நம்ம குழந்தை வாழ்க்கையும் கூட வாடகை வீட்லேயே போயிருமோ அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா 100% அந்த ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் வராரு. அப்போ கம்பல்சரி இடம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசம் வாங்கக்கூடிய தன்மை இருக்க போது. பூமி காரகனே 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 11ஆம் அதிபதியே உங்களுக்கு ஒரு ராசி மேலே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 100% இடம் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசம்
உங்களுக்கு சூரிய பகவானும் பரிவர்த்தனை ஆயிட்டார், புதன் பகவானும் பரிவர்த்தனை ஆயிட்டாரு. அப்போ இது உகந்த காலகட்டமா இருக்குது. கம்பல்சரி வீடு அப்படிங்கிறது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு நல்ல வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்பமோ, நல்ல வீடு வாங்குறதுக்கான சந்தர்ப்பம், நல்ல இடம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு 100% நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அது மிக அற்புதமான அமைப்பா இருக்க போகுது. பாருங்க, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பாருங்க, கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இருப்பீங்க. பாருங்க, அந்த காலகட்டத்தில் பாருங்க, அந்த சூரிய பகவான் அந்த 5ஆம் இடத்துல நிற்கும் போது ஒரு வரம் கேட்டீங்கன்னா 100% பர்ஃபெக்டா வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா அங்க கேது பகவான் கூட இருந்தாலும் கூட குழந்தைக்காக அதிகமா செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைனாலும் கூட இந்த புரட்டாசி மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா 100% அந்த குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கிடைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணாதீங்க. இதுல 11ஆம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவானுங்க. அவர் அங்க 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் ராசி மேல இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அந்த குரு பகவான் பார்த்துட்டாலே கோடி நன்மைகள் சொல்லுவாங்க. அப்ப அந்த நன்மை மேலும் மேலும் வளர்த்து கொடுக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, எனக்கு இது வரைக்கும் குலதெய்வமே தெரிலங்க, எந்த குலதெய்வத்துக்கு பண்றதே தெரிலங்க அப்படிங்கிற நிறைய பேர் மன குழப்பத்திலே இருப்பீங்க. சரியான முடிவு எடுக்காது. ஏன்னா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு கும்பிட்றாங்க, அந்த தெய்வத்துக்கு கும்பிட்றாங்க, எதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, உங்கள் ராசியாதிபதியும் அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்த குரு பார்க்கும்போது குலதெய்வம் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு தெரிய போகுது. நல்லபடியாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தெய்வ வழிபாடு பண்ணத்தான் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகிறக்கான சம்பவம். ஏன்னா குரு பார்த்தாலே குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷமா எது குலதெய்வம் தெரியலன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இல்லைங்க, நம்ம பூர்வீக இடத்த இருக்குதுங்க, அது எப்போ விற்கிறதுனே தெரியல, அது விற்றாலும் நம்ம நல்ல ரேட் வருமா இல்லையான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது பூர்வீக சார்ந்த இடம் சம்மந்தமான விஷயம், அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற சம்மந்தமான விஷயம் எடுத்தீங்கனாலும் நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, நம்ம வெளிநாடு போகணும்னு யோசனையே இருக்குது. அது எப்போ போகிறதுனே தெரியல, எப்போ முயற்சி வேணால் போகலாம், இல்லை எப்போ தான் போகிறக்கான அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. பாருங்கள், இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிபதியே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பகவான் அங்கே பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் இருக்கிறார். பார்த்தீங்களா, அவன் மீன ராசியில் அந்த ராகுவான் நிற்கும் போது நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணினா போதும் 100% முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் 3 வருஷம் வெளிநாடு ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு எப்பவுமே கிடைக்கவே இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள வெளிநாட்டில் விசா வரக்கூடிய காலகட்டமாக ரிஷப ராசிக்கு இருக்குது. ஏன்னா இந்த ரிஷப ராசி நீச்ச பங்க ராஜயோகத்தில் குரு பகவான் பலத்தோடு நிற்கிறார். அப்போ இது மிக சிறந்த உகந்த காலகட்டம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரே மாதத்தில் முயற்சி பண்ணாலும் கூட கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிக அதிகமாக இருக்குது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்த இடம் எப்போ வாங்குறதுனே தெரியலனாலும் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல நிற்குது. ஏன்னா பூமிகாரகன் அப்படிங்கிறது செவ்வாய்ங்க. அந்த பூமி எப்போ அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 7ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல நிற்கிறார். பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது 100% அடைஞ்சே தீரும். பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வு புரட்டாசி மாதம் நிகழாட்டியும் கூட உங்களுக்கு இந்த மாதத்துல மையம் இது பொண்ணு இது அப்படின்னு 100% தெரியக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை இழந்து வேலை தேடினாலும் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சின்னு பண்ணினா போகுது. ஏன் அப்படி அப்படின்னா 11ஆம் அதிபதியே உங்களுக்கு ராகு பகவான் நின்றாலும் கூட உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு ராசி மேலைகிறாரு. அப்போ உங்களுக்கு ராஜ பங்க யோகமாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்க. பாருங்க, உங்க ராசிக்கு சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் மிக கவனமாக இருங்க. ஒரு சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் ஒரு முயற்சியோ ஏதாவது ஒரு பிரச்சனை போய் சிக்கினா அது 2 வருஷம் 3 வருஷம் 3 மாதங்கிறது ரொம்ப நீளமாக இழுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மிக சிறப்பு இருக்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது எந்த மாதிரி விளையாடுனா, வியாழக்கிழமை காலையில் விநாயகருக்கு ஒரு தண்ணி ஊற்றி அருகம்புல் மாலை போட்டு
போட்டிங்கன்னா, வெள்ளருக்குள்ள மாலை போட்டிங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த ரிஷப ராசி இருக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பலன் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.